Please subscribe Sadhguru Sai Creations. குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கவங்க, நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு. நிறைய கிட்னி பேஷண்ட், கிட்னி தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். வீட்லேயே அவங்க செஞ்சுட்டு, மேம் இதை நீங்கள் கொடுத்த மெடிசன்ஸோட இதையும் நான் சாப்பிட்றேன், நம்மக்கிட்டேயும் இந்த கர்ப்பம் மெடிசன் அவைலபிளாக இருக்குது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, இதய வால்வில் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதய வால்வுகளில் அடைப்பு இருந்தாலோ, ட்ரிபிள் வெசல் டிசீஸ், இன்றைய காலகட்டத்தில் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும். நிறைய பேருக்கு மண்ணீரல் வீக்கம் இருக்கும், ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ளீனோமெகாலி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு லோயர் அப்டமனில் பெயின் இருக்குது, ஹெரனியா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஹெரனியா சர்ஜரி தான் பண்ணணுமா? கிடையாது. சர்க்கரை நோய் குறையணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷர், அதை தொடர்ந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், இதை குறைக்கணும்னாலும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தேற்றான் கொட்டை, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனுடைய பலன்கள் என்ன? பொதுவாகவே இந்த தேற்றான் கோட்டையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேற்றான் கோட்டையை பல மருந்துகளாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதனோட பலன்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்போ திரிஃபலா சூர்ணம் சொன்னால் பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஜென்ரலாக என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேர் சொல்கிறது, மேம் நான் திரிஃபலா சாப்பிட்றேன். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்கள், பெண்கள். அதே மாதிரி இந்த தேற்றான் கோட்டையும் பரவலாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கவங்க எல்லாருமே இந்த தேற்றான் கொட்டையை பயன்படுத்தலாம். யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம், இதனோட மிகுந்த மருத்துவ குணங்கள் என்ன, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது தேற்றான் கொட்டையில். இது எப்படி பயன்படுத்தலாம்ன்றது தான் இந்த பதிவில் சொல்கிறோம். பொதுவாக இந்த தேற்றான் அப்படின்னு சொல்கிறது ஒரு தேற்றான் மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஊர்களெல்லாம் பார்த்தோம்னா அந்த குளங்கள்ல இல்லை ஏரிக்கரை ஓரங்கள்லாம் இந்த தேற்றான் கொட்டையோட மரம் இருக்கும். தேத்தாங்கொட்டை அப்படின்னு லோக்கலாக சொல்லுவாங்க. இதனோட பொட்டானிக்கல் நேம் ஸ்ட்ரைக்னஸ் பொட்டாட்டாரம். இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. தேராத உடலையும் தேற்றக்கூடியது தான் தேற்றான் கொட்டை. இந்த தேற்றான் கொட்டையிலிருந்து குடிநீர், சூரணம், லேகியம், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் செய்கிறோம். முக்கியமாக கர்ப்ப மருந்துகளும் பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். அதனுடைய முறைகள், மருத்துவ முறைகள் என்னன்றதை நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சதை எல்லாமே வீட்டில் நீங்களே செய்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேற்றான் கொட்டை பொதுவாக எதற்கு இந்த குளக்கரை ஓரங்கள்லாம் வைக்கிறோன்னா, அந்த மரத்திலிருந்து உதிரக்கூடிய அந்த விதைகள் தண்ணீரில் பட்டு தண்ணீரை சுத்தமாக்கும். இப்போ தான் நம்ம எல்லாருமே ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர்லாம் குடிச்சிட்ருக்கோம். முன்னாடியெல்லாம் பானைகளில் இந்த தேற்றான் கொட்டை போட்டு தண்ணீரை சுத்தமாக்கி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பானைக்குள்ளே கொஞ்சம் தண்ணீரில் கொஞ்சம் தேற்றான் கொட்டை இரவு முழுவதும் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. காலையில் அந்த தண்ணி குடிப்பதற்கு ரொம்ப க்ளீனாகவும் ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி இருக்கும். அதில் தேற்றான் கொட்டையோட சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த தண்ணீரோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு இந்த தேற்றான் கொட்டையை பயன்படுத்திட்டு வந்தோம். இன்றைக்குமே நம்ம என்ன வேணால் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த தேற்றான் கொட்டையோட கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு முடி மாதிரி கட்டி தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ தண்ணீரில் மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் இந்த தேற்றான் கொட்டை பயன் தரக்கூடியது. இன்றைக்கு நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸில் முக்கியமாக இந்த தேற்றான் கொட்டை கற்பமும் தேற்றான் கொட்டை குடிநீரும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த தேற்றான் கொட்டை கற்பம் அப்படின்னு சொல்கிறது எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு. நிறைய கிட்னி பேஷண்ட், கிட்னி தான் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேற்றான் கொட்டையை கற்பமாக எப்படி மாற்றி கொடுக்குறோம், சிறுகீரை சாறு விட்டு நம்ம செய்து கொடுக்குறோம். இந்த தேற்றான் கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடரை நம்ம சிறுகீரை சாறு விட்டு கலந்து வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி 3-4 முறை திரும்ப திரும்ப சிறுகீரை சாறு விட்டு பாவனை செய்து எடுத்த தேற்றான் கொட்டை.
இது இப்போ நான் நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லும்போது வீட்லேயே அவங்க செஞ்சுட்டு, மேம் இதை நான் நீங்கள் கொடுத்த மெடிசன்ஸோட இதையும் நான் சாப்பிட்றேன், நம்மக்கிட்டேயும் இந்த கற்பம் மெடிசன் அவைலபிளாக இருக்குது. இந்த தேற்றான் கோட்டை பொடிய சிறுகீரை சாறு விட்டு நல்லா பாவனை செய்து அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, இதய வால்வில் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இதய வால்வுகளில் அடைப்பு இருந்தாலோ, ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ட்ரிபிள் வெசல் டிசீஸ் வந்து இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம இந்த தேற்றான் கோட்டை கற்பத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம உடலில் எங்கே வந்து நம்ம கற்கள் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னியில் நிறைய பேருக்கு இந்த கிட்னி சுருக்கம் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, இவர்கள் எல்லாருமே இந்த தேற்றான் கோட்டை கற்பத்தை பயன்படுத்தலாம். இதை தேற்றான் கோட்டையை நம்ம வந்து சிறுகீரை சாறு விட்டு பாவனை செய்து எடுத்ததை காலை இரவு 2 வேளையும் நம்ம என்ன பண்ணணும்னா நெய்யை உருக்கி இதில் விட்டு கலந்து சாப்பிடணும் 2 வேளை. இதுவே குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னா நிச்சயமாக கொடுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கிட்னி ஸ்டோன் வந்து குழந்தைகளுக்குமே ஏற்படுது. குழந்தைகளுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், தேற்றான் கோட்டை குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேற்றான் கோட்டை குடிநீரை நம்ம எப்படி கொடுக்குறோம், யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும், நிறைய பேருக்கு மண்ணீரல் வீக்கம் இருக்கும், ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ப்ளீனோமெகாலி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் எப்போவுமே அனிமிக்காக இருப்பாங்க, ரத்தம் வந்து குறைந்த மாதிரியே இருக்கும். அனிமிக்காக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ரத்தம் என்ன தான் நான் சாப்பிட்டாலும் எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த தேற்றான் கோட்டையை குடிநீராக பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, லோயர் அப்டாமனில் பெயின் இருக்குது, ஹெரனியா இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹெரனியா சர்ஜரி தான் பண்ணணுமா? கிடையாது. நம்ம பாடியில் அது அம்பிளிக்கல் ஹெரனியா, இங்குவல் ஹெரனியா இருக்குன்னா பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸை கொஞ்சம் டைட்டன் பண்ணணும். அதற்குமே இந்த தேற்றான் கோட்டை குடிநீரை பயன்படுத்தலாம். இந்த தேற்றான் கோட்டை குடிநீரில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னா, தேற்றான் கோட்டை, இந்த தேற்றான் கோட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள், தேற்றான் கோட்டை குடிநீரில் என்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னா, சிறுநாகப்பூ இதில் சேர்த்துருக்குறோம். இந்த சிறுநாகப்பூவோட பலன்கள் என்னென்னா, உடலில் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் சரி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. உள்ளுறுப்புகளை நிறைய பேருக்கு இந்த குடல் பகுதியில் இன்ஃப்ளமேஷன் இருந்து அடிக்கடி மோஷன் போவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற கண்டிஷன் இருந்ததுனாலும் இந்த சிறுநாகப்பூ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வயிற்றில் சின்ன சின்னதாக வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும் அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு சிறுநாகப்பூ பயன்படுது. தேற்றான் கோட்டை, சிறுநாகப்பூ, கிராம்பு, இதனோட லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, லவங்கப்பட்டையும் இதனோட சேருது. கொஞ்சமாக இதில் சதக்குப்பை. இப்போது தேற்றான் கோட்டை நமக்கு வந்து ஒரு 500 கிராம்ஸ் இருக்குன்னா, மற்ற மூலிகைகள் எல்லாமே 200 கிராம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா வெயிலில் உலர்த்தி நம்ம கஷாயம் பொடி மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடர், இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வந்தோம், இது வந்து கர்ப்பம் முறை மாதிரி ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம குடிக்கலாம். நம்ம உடலில் சர்க்கரை நோய் குறையணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். பிளட் ப்ரெஷர், அதை தொடர்ந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், இதை குறைக்கணும்னாலும் இந்த தேற்றான் கோட்டை குடிநீரை குடிச்சிட்டு வரலாம். ஸோ சர்க்கரை நோய் வந்து எனக்கு குறையவே இல்லை, பிளட் சுகர் வந்து 300 400 போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேற்றான் கோட்டை குடிநீரை நிச்சயமாக பயன்படுத்தலாம். உடல் எடை குறைக்கவும் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது முக்கியமாக தேற்றான் லேகியம். இதுதான் எல்லாருக்குமே பிடிச்சது. குழந்தைகள் வந்து லேகிய வகைகள் சித்த மருத்துவத்தில் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு உடல் வலிமை பெறணும், ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா தேற்றான் லேகியத்தை பயன்படுத்தலாம். தேற்றான் லேகியம் பெரியவர்கள் வந்து 5 கிராம், அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை, குழந்தைகளுக்கு அதில் பாதி அளவு ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள், அதாவது சத்துக்கள் வந்து நமக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய, அதாவது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஸ்டாமினாவே இல்லாமல் இருக்குது, ஸோ வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லை, எனக்கு உடல் எப்போவுமே சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த தேற்றான் லேகியம் பயன்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் எந்த லேகிய வகையும் பயன்படுத்த வேண்டாம். மற்றவர்கள் எல்லாமே, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே இந்த தேற்றான் லேகியத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளவு நன்மைகள் இந்த தேற்றான் கொட்டையில் இருக்குது. இந்த தேற்றான் கொட்டையிலேருந்து செய்யக்கூடிய மருந்து வகைகளும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.